Hi friends, இந்த வீடியோவில் நம்ம fully HD LED projector DIY மாடல் பற்றி பார்க்கலாம். என்னடா இவன் கமர்ஷியல் பிராண்ட் ப்ரொஜெக்டர்ஸ் நிறைய இருக்கே, இதை ஏன் போட்டு செஞ்சுட்ருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்மளே ஒரு பொருளை செஞ்சு அதை யூஸ் பண்ணும்போது வர ஃபீலே தனிதாங்க. ப்ரொஜெக்டர் செய்கிறதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த யூனிவர்சல் டிவி கண்ட்ரோலருக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிற எல்சிடிக்கும் பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோம்வேரை இந்த கண்ட்ரோலருக்கு நம்ம அப்டேட் பண்ணணும். அப்படி நம்ம அப்டேட் பண்ணிட்டோன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த டிஐஒய் ப்ரொஜெக்டர் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த கண்ட்ரோலர் அண்ட் எல்சிடி பர்ஃபெக்டாக ஆப்ட் ஆகிடும். இந்த கண்ட்ரோலருக்கும் கூட பார்த்திங்கன்னா நம்ம எல்இடி டிவிக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே ரிமோட் வந்துடும். அந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொஜெக்டரை நார்மலாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த எல்சிடி பேனலோட பேக்லைட் நமக்கு தேவைப்படாது. ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த ப்ரொஜெக்டர் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண எல்சிடி கூட பார்த்தீங்கன்னா கார் ரிவர்ஸ் கேம் அண்ட் டேஷ்போர்டில் வர எல்சிடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் டேப் எல்சிடிஸ் கூட ஒரு சிலர் யூஸ் பண்ணுறாங்க. இது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். எது ஹை ரெசல்யூஷனில் வருதோ அந்த எல்சிடியை நம்ம இந்த ப்ரொஜெக்டர் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்சிடி பேனலில் ரைட் ஃபோக்கல் லென்த்தில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அலுமினியம் ஃப்ரேம் எடுத்து அந்த ஃப்ரேமில் எல்சிடி பேனலை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கார்ட்போர்ட் கட்டிங் பண்ணி கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் மை வீடியோ. இந்த டைமென்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரொஜெக்டரை செஞ்சுருக்கேன். 5mm மைக்கா லேமினேட்டட் ப்ளைவுட இந்த ப்ரொஜெக்டர் கேபினெட் செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த 5mm ப்ளைவுட் கூட பார்த்தீங்கன்னா உடன் ஸ்கிராப்ஸ் கட்லி ஷாப்ஸ்லாம் இருக்கும். இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ண பேலன்ஸ் ப்ளைவுட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஜெக்டர் செய்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். என்னப்பா இது பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கமர்ஷியலோட கொஞ்சம் பெருசு தாங்க. ஆனால் கமர்ஷியல் எக்ஸ்வைசர் பிராண்ட்ஸில் வர அதே ப்ரொஜெக்டாக குவாலிட்டியாக இந்த ப்ரொஜெக்டரோட அவுட்புட் இமேஜில் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அந்த ரிசல்ட்ஸை நீங்களே கடைசியில் பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பாக்ஸோட சைஸ் உங்களுக்கு அவ்வளோ பெரிய மேட்டராக தெரியாது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 10mm ப்ளைவுடை விட 5mm ப்ளைட் யூஸ் பண்ணால் பாக்ஸோட வெயிட் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நான் 5mm ப்ளைட் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்இடி ப்ரொஜெக்டரை ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோ ஸ்லைட் ப்ராசஸ் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் மேக்னிஃபையர் ஆர் நியூஸ் பேப்பர் ரீடர். இந்த லென்ஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க ஆப்ஜெக்டை நம்ம அந்த லென்ஸில் பார்க்கும்போது கிளியராக இருக்கும். இந்த ஸ்க்ரீன் மேக்னிஃபையிங் லென்ஸை நான் எல்சிடிக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் பேக் சைடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க எல்இடியோட லைட் எல்சிடிக்கு எண்ட் டு எண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இதனால் நம்மளுக்கு அவுட்புட் இமேஜ் க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். ப்ரொஜெக்டர் உடன் கேபினட் செய்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக் கார்பென்ட்ரிக் நாலேஜ்லாம் தேவையில்லைங்க. இந்த ஸ்பேர்ஸோட டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி எவ்வளோ காம்பேக்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக இந்த உடன் பாக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். லைட் பாத் ரிஃப்ளெக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் யூஸ் பண்ண இந்த ப்ளோயர் ஃபேன் பார்த்திங்கன்னா பிரிண்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதிலேருந்து கலெக்டின ஒரு ஃபேனை நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ரொஜெக்டர் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண ஸ்பேர்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்கிற பொருள் தாங்க. எலக்ட்ரானிக் மார்க்கெட் அண்ட் எலக்ட்ரானிக் ஷாப்ஸ்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உதாரணத்துக்கு இதில் யூஸ் பண்ண கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா எல்இடி டிவியில் யூஸ் பண்ணுற யூனிவர்சல் கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் யூஸ் பண்ண எல்இடி லைட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் லைட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் லைட்டில் வர ஒரு ஹை பவர் எல்இடி தான் இந்த ப்ரொஜெக்டர் செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த பவர் சாக்கெட் போர்ட்டல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் ஆர் சிபியூவோட பேக் சைடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளட் லைட் ஹை பவர் எல்இடியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிபியூ ஹீட் சிங்க் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த எல்இடியை ரைட் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டிஜிட்டல் தெர்மோஸ்டாட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். டிஜிட்டல் தெர்மோஸ்டாட், ஆமாங்க, இந்த டிஜிட்டல் தெர்மோஸ்டாட்டை இன்குபேட்டர் செய்யறதுக்குலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் தெர்மோஸ்டாட்டை யூஸ் பண்ணி இந்த ப்ரொஜெக்டரில் ரிக்வயர்ட் டெம்பரேச்சரில் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரொஜெக்டர் கேபினட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க. 1 feet in length அண்ட் 5.5 inch in height தான். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப பல்கியாலான்னு தெரியாது. கமர்ஷியல் ப்ரொஜெக்டரில் இருக்கிற கீஸ்டோன் கரெக்ஷன் ஆப்ஷன் இந்த ப்ரொஜெக்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃப்ரெஸ்னல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஃப்ரெஸ்னலில் நம்ம டில் பண்ணுறதுனால அந்த கீஸ்டோன் கரெக்ஷன் ஆப்ஷனை நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நம்ம யூஸ் பண்ணுற 1 feet ஸ்டீல் ஸ்கேலை தான் இந்த பாக்ஸ் மேலே வச்சுருக்கேன். ஸோ உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு பாக்ஸோட டைமென்ஷன்ஸ் தான்க்காக. அண்டு பேக் சைடில் வர சிபியூ ஹீட் சிங்க் நீங்கள் ரெகுலராக பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ரொம்ப பெருசெல்லாம் இல்லைன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரொஜெக்டரோட ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவி கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக மூவிஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஆக்ஸ் போர்ட்டல் இருக்குது. ஸோ அது மூலமா நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். கமர்ஷியல் ப்ரொஜெக்டரில் வர மாதிரியே இந்த ப்ரொஜெக்டர்லேயே அட்ஜஸ்டபிள் ப்ரொஜெக்ஷன் லென்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்புட் இமேஜ் பிளராக இருந்துச்சுன்னா நம்ம லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இஷ்யூஸை கரெக்ட் பண்ணிக்கலாம். HDMI போர்ட்ஸும் இருக்குது. ஸோ அந்த HDMI போர்ட்ஸ் மூலமா கம்ப்யூட்டர் லேப்டாப் கனெக்ட் பண்ணி கூட நம்ம படம் ப்ளே பண்ணலாம், கேம்ஸ் விளையாடலாம். அண்ட் அதே HDMI போர்ட்டில் டாடா ஸ்கை, ஏர்டெல் போல் டிஷ்ஷை கனெக்ட் பண்ணிவிட்டு டிவி பார்க்கலாம், கிரிக்கெட் மேட்சஸ்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த DIY LED ப்ரொஜெக்டரோட அவுட்புட் இமேஜஸை நீங்களே பாருங்கள். கமர்ஷியல் ப்ரொஜெக்டருக்கு ஈக்குவலான அவுட்புட் இமேஜஸை நானும் இந்த ப்ரொஜெக்டரில் அச்சீவ் பண்ணிட்டேன். இந்த ப்ரொஜெக்டர் அவுட்புட் இமேஜஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன்லாம் இல்லை. ஒரு பேல் பிங்க் கலர் வாலில் தான் இந்த ப்ரொஜெக்டர் இமேஜஸை நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். அதோட சாம்பிள் ரிசல்ட்ஸை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவுட்புட் இமேஜஸ் எவ்வளோ க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது பாருங்கள். ஒரு 10 to 12 feet த்ரோ டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ப்ரொஜெக்டரோட குவாலிட்டி ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.